முதல்வர் என்னைக்கு பதில் உரை இருக்கோ அன்னைக்கு முதல்வர் பதில் உரை இருப்பார். அவங்க முதல்ல வந்து அசம்பிளியை 5 வருஷமா அவர் வந்து அசம்பிளியில் இருந்திருக்கார். எம்எல்ஏவா திரு உதயநிதி துணை முதல்வராக இருந்திருக்கிறார். சிஎம் சார் வாய் திறந்து பேசுங்க சார் உதயநிதி ஸ்டாலின் அவங்க எதிர்கட்சிங்க வந்து பதாகி எழுந்திருக்காங்க. அப்படி பாக்குறீங்க? இல்ல முதல்ல உதயநிதிக்கும் இல்ல வந்த எதிர்கட்சியினருக்கும் வந்து ஒன்னு புரியணும். இன்னைக்கு கவர்னர் உரை, இன்னைக்கு கவர்னர் மட்டும் தான் பேசுவார். கடைசியாக முதல்வர் என்னைக்கு பதில் உரை இருக்கோ அன்னைக்கு முதல்வர் பதில் உரை இருப்பார். அவங்க முதல்ல வந்து அசம்பிளியை 5 வருஷமா அவர் வந்து அசம்பிளியில் இருந்திருக்கார். எம்எல்ஏவா திரு உதயநிதி துணை முதல்வராக இருந்திருக்கிறார். அப்ப என்ன நடைமுறைன்னு இது வரைக்கும் தெரியல. முதல்ல இன்னைக்கு வந்து கவர்னர் உரைக்கு நடுவில் யாரும் பேச மாட்டாங்க. அது முடிஞ்ச பிறகு கண்டிப்பா முதல்வர் வந்து எப்ப உரை பதில் உரை இருக்குமோ அன்னைக்கு முதல்வர் பேசுவார். முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு சட்டசபைக்கு வர சொல்லுங்க உதயநிதி. 130 கொலைகள் நடைபெற்றிருப்பதாகவும் 17 சிறுமிகள் போக்சோ சட்டங்கள், அதாவது போன முந்த ஆட்சி 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து குற்ற சம்பவங்கள் நடக்கிறதோ அந்த அனைத்து குற்ற சம்பவங்களும் மறைக்கப்பட்டதான் பார்த்திருக்கோம். அண்ணா யூனிவர்சிட்டியிலே விஷயத்துல என்னாச்சு, ஒரு வாரம் கடுமையான போராட்டம் நடந்த பிறகுதான் அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு ஒழுங்கான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதே மாதிரி முகப்பேர்ல ஒரு சிறுமி வந்து பாலியல் குற்றம் செய்யப்பட்ட பொழுது அதுவும் வந்து ஹைகோர்ட் தலையிட்டு சிபிஐ விசாரணை உத்தரவிட்ட பிறகு நடந்துச்சு. இதுக்கு முந்தைய ஆட்சி காலத்துல வந்து ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க வந்து குற்ற சம்பவங்கள் மறைக்கும் வேலையில செஞ்சாங்க. எங்கேயுமே ஒழுங்கான வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் இப்பொழுது முதல்வர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், எந்த குற்ற சம்பவம் நடந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். யாரு செய்தாலும் அவர் மீது எந்த தயவுதாட்சியினாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடுமையான அவர் மீது நடவடிக்கை எடுத்து அந்த சம்பவங்களுக்கான யாரு தொடர்பு அனைவரும் கைது செய்யப்படும் என்ன தெளிவா அறிக்கை கொடுக்கப்பட்டதுக்கு எல்லா இடத்துலயும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஏதாவது ஒரு இடத்துல ப்ரொசீஜர் மிஸ்டேக் சொல்லுங்க. அண்ணா நகர் சிறுமி விஷயத்துல என்னாச்சு, ஒரு வாரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. ஒரு வாரமா பத்திரிகை எல்லாம் சொல்லி அப்புறம் உயர்நீதிமன்றம் தலையிட்டு தான் அந்த சிறுமிக்கு நியாயம் கிடைச்சது. அண்ணா யூனிவர்சிட்டியில் என்னாச்சுன்னு தெரியும். இங்க ஏதாவது இடத்துல ப்ரொசீஜரல் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லுங்க. குற்ற சம்பவங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் தனிப்பட்ட காரணங்களால் குற்ற சம்பவம் நடக்குது. ஆனால் இங்க அரசு எப்படி அதை நடத்துதுன்னு சொல்லிதான் நீங்க பார்க்கணும். தமிழகம் முழுவதும் கம்பாரிசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக குற்ற சம்பவங்கள் தனிப்பட்ட குற்ற சம்பவங்கள் எல்லாம் இருக்குதான் செய்யுது. அதை கண்ட்ரோல் செய்யற வேலையில தான் நடந்துட்டு இருக்கோம். இது எல்லா இடத்துலயும் வந்து அதிகாரிகள் அதனால தான் தேவையான இடத்துல யார் யார் இருந்தால் பொருத்தமா இருக்கும்னு அதிகாரிகள் மாற்றங்கள் செய்யப்பட்டு வருது. முதல்வர் தினந்தோறும் எந்த அதிகாரி எங்க இருந்தால் அந்த இடத்துல குற்ற சம்பவம் குறைக்கப்படும் மாற்றம் செய்யப்பட்டு வராங்க. குற்ற சம்பவங்கள் நடைபெற்றாலும் அதை எப்படி அரசு கையாளுதுன்னு பார்க்கணும். அதே நேரத்தில் இந்த அரசு வந்து எதையும் மூடி மறைக்கவில்லை. போன அரசு மாதிரி எதையும் மூடி மறைக்கவில்லை. எல்லாம் தெளிவாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க போறது. எங்கேயுமே தயவுதாட்சியம் இல்லை, எந்த அரசியல் குறுக்கிடும் இல்லை. யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்லிதான் முதல்வருடைய உத்தரவு. இல்ல, குற்றங்களை தடுப்பதற்கு என்னென்ன மாதிரியான குற்றங்கள் இருக்கும். தனிப்பட்ட காரணங்களால் இப்ப நீங்க எடுத்த அனைத்து கொலைகளையும் பாத்தீங்கன்னா குற்றங்கள் இல்ல இதுல பாத்தீங்கன்னா குற்ற சம்பவங்கள்ல தனிப்பட்ட காரணங்களால் நடக்கும் உணர்ச்சி வசப்பட்டு நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு எப்படியாக நம்ம டீல் பண்ண முடியும். அதே நேரத்தில் வேற சமுதாய ரீதியாக வேற ஏதாவது ரீதியாக என்ன நடக்குன்னு பார்க்கணும். சோ இதெல்லாம் பாகுபடுத்தி அதற்கு தேவையான அளவு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை முழு வீச்சில் முதல்ல செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா பெண்கள் மீதான குற்றங்களுக்கு நம்ம வந்து சிங்கப்பெண் திட்டம் கொண்டு வந்து ஒரு வாரம் நம்ம லான்ச் பண்ணி ஒரு வாரம் ஆச்சு. இதை நம்ம இன்னும் பெருசாக்குறது தான் நம்மளுடைய முதல்வருடைய பிளான். சோ இதை பெருசாக்கணும், அவங்களுக்கு தேவையான நவீன கருவிகள் வாங்கிட்டு இந்த டீம் ஸ்டெபிலைஸ் ஆவாங்க. இதுக்கு ப்ரையாரிட்டி, அதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றங்களும் ப்ரையாரிட்டி இருக்கும். இவங்க டெக்னிக்கல் ரீதியாக இவங்களுக்கு வந்து ஒரு ஆப் எல்லாம் கொண்டு வந்து அவங்களை வந்து மேலும் மாடர்னைஸ் பண்ணணும். சோ எல்லா இடத்துல அவங்க உடனே அட்டன் பண்றதுக்கான இது வேணும். சோ இப்ப திட்டங்கள் துவங்கப்பட்டிருக்கு. உடனடியாக இது எல்லாத்தையும் ஸ்டெபிலைஸ் பண்ணப்படும். கண்டிப்பா காலப்போக்கில் எந்தெந்த இடத்துலாம் வந்து சமூக ரீதியாக நடக்கப்படும் அனைத்து குற்றங்களையும் தடுப்பதற்கும் குறைப்பதற்கும் அரசாங்கம் முழு வீச்சில் நடவடிக்கை எடுக்கும். அதே தனிப்பட்ட காரணங்கள் நடக்கும் குற்றங்களுக்கு எல்லாவற்றுக்கும் தேவையான நடவடிக்கைகள் எங்கேயும் பாரபட்சம் இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும்.